Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் எல்லா ப்ராப்ளம்ஸும் ரிகார்டிங் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது யூ ஜஸ்ட் கோ த்ரூ தோஸ் ஃபார்முலாஸ். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் நம்ம கனெக்டிவிட்டிலே இருக்க மாதிரி இருக்கும், ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு, இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஈஸி. சைன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே ஜென்ரல் ஃபார்முலாஸ், அது நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. இது வந்து நம்ம லாஸ்ட் 2 லெக்சர்ஸில் படித்ததை வச்சு போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால நான் மறுபடியும் அதை வந்து இந்த இடத்துல இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் 8 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன், அதை ஒர்க் அவுட் பண்ண சொல்லி. இப்போ வந்து நம்ம அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் சைன் ஏ ஈக்குவல்ஸ் 3/5, ஏ இஸ் அக்யூட், ஃபைண்ட் tan A. ஸோ இப்போ நம்ம இதான் பண்ண போகிறோம். ஸோ sin A கொடுத்துட்டாங்க. sin A equal to 3/5 tan 2A. ஸோ tan 2 உடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். tan A plus tan A divided by 1 minus tan square A, which is equal to 2 tan A divided by 1 minus tan square A. இப்போ நான் என்ன பண்ணணும்னா sin A இருந்து நான் இதை tan A சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நார்மலி sin is nothing but opposite by hypotenuse. ஸோ அப்போது theta 3 5, அப்போ இது என்னவா இருக்கும்? adjacent square equal to hypotenuse square minus opposite square. இப்படி போடும்போது 25 minus 9 equal to 16. அப்போ adjacent ஓட வேல்யூ 4. இது adjacent square. இப்போ நம்மளுக்கு அப்போ tan A என்னவாயிடும்? opposite by adjacent. அப்போ the answer will be 3/4. இப்போ இந்த 3/4 இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். tan 2A ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? 2 into 3/4 divided by 1 minus 9/16. 3/4 the whole square, so that will be 9/16. இப்போ இங்கே மேலே 2 2s are 6/4, கீழே வந்து 16 minus 9/16. அப்போ 6/4, 16 minus 9 will be 7/16. 4 1s are 4 4s are, அப்போ 6/1 into 4/7. 6 4s are, so 24/7. The option is A. Option A, the correct answer. Okay, so next sum போலாம். Next sum is this. Tan A plus tan B equal to 1. Tan A tan B equal to 24/7. Then sin A plus B equal to. So sin A plus B என்னன்னு கேட்குறாங்க. sin A plus B எப்படி எடுக்கலாம் நம்ம? tan A plus B into cos A plus B எழுதலாம். கரெக்டா? இதை நான் இப்படி எழுதுனேன்னா because already we know, because tan theta equal to sin by cos. இடத்துல இருந்து tan A plus B என்ன வரும்? tan A plus tan B divided by tan A 1 minus tan A tan B. ஸோ இப்போ அதை நம்ம போடும்போது tan A plus tan B, ஸோ மேலே 1 divided by 1 minus 24/25. ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் என்னவாயிடும்? 25 minus 24/25. So answer will be 1/1/25. So which is equal to 25. So இப்போ tan A plus B கண்டுபிடிச்சாச்சு.
நம்ம cos a plus b கண்டுபிடிக்கணும். cos a 1 by 1 plus tan square theta. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பழைய வீடியோ போய் செக் பண்ணுங்க ஏன் இது இப்படி வந்துச்சுன்னு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம cos a plus b எடுத்தோம்னா 1 divided by root of 1 plus tan square a plus b. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 1 divided by root of 1 plus tan square a by b na 25 the whole square. So which is equal to 1 divided by root of 625. 625 ஏன்னா 25 into 25 will be 625. So obviously கீழே வந்து இந்த இடம் approximately greater than 25 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம sin a plus b போடும்போது இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளிசிட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் போகிறோம். நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். sin a plus bனா நம்மளுக்கு tan a plus b into cos a plus b. cos a plus b. இப்போ tan a plus b ஓட வேல்யூ 25 into cos a plus b ஓட வேல்யூ 1 by something which is greater than 25. So அது மேபி 25.00 வரும். அப்போ ஆன்சர் இங்கே ஆப்வியஸ்லி என்ன வரும், கிரேட்டர் தேன் 1. அப்போ ஆன்சர் எந்த மாதிரி வரலாம், 1.00 சம்திங் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போனோம்னா இந்த 4 ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போனோம்னா இதில் இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா this one is less than 1. ஏன்னா மேலே நியூமரேட்டர் அதிகமாக கம்மியாக இருக்குது, டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்க போனோம்னா this will be greater than 1. இந்த இடத்துல வந்து this one is very very less than 1. இது very very greater than 1. இது வந்து என்ன வரும், 3 point something வரும். ஸோ அப்போ இந்த நம்மளுக்கு வந்திருக்க ஆப்ஷன் ஆன்சர் வந்து கொஞ்சம் தான் greater than 1. ஸோ அதனால the correct option is B, 25/24. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கரெக்டான ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதில் இந்த லாஜிக் நம்ம வச்சு ட்ரை பண்ணோம்னா ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக வர வாய்ப்புகள் இருக்கு. Okay, so we'll move on to next sum. Tan theta equal to 1/2 theta, find secant theta. ஸோ ஃபஸ்ட்டு tan theta கொடுத்துட்டாங்க. நம்ம இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ tan theta equal to 1/2 secant 2 theta-வை நம்ம எப்படி எழுதலாம், secant 2 theta can be written as 1 by cos 2 theta. ஓகே, ஸோ இப்போ cos 2 theta-வை in terms of tan நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ cos 2 theta is what in terms of tan. See this equation, இந்த பாயிண்ட் பாருங்க, 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. அந்த ஃபார்முலா தான் இங்கே போட போகிறோம். 1 minus tan square theta 1 plus tan square theta. ஸோ அப்போ 1 minus 1/4 1 plus 1/4 which is equal to 4 minus 1/4 4 plus 1/4 மேலே 3/4 ஆயிடும், கீழே வந்து 5/4 ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3/5. நல்லா பாருங்க, 3/5 ஆன்சர் கொடுத்துருக்கான். பட் தென் நம்ம கண்டுபிடிச்சது ஃபார் காஸ் தீட்டா. ஸோ சீக்கண்ட் 2 தீட்டா என்ன இருக்கும், 5/3. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இது பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்துருப்போம், ஓகே 3/5 வந்துருச்சுன்னு டிக் போட்டுருவோம். பட் தென் திஸ் ஒன் இஸ் காஸ் 2 தீட்டா, கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சீக்கண்ட் 2 தீட்டா. ஸோ அதனால the answer is A. So the correct answer is A. Okay, so we'll move on to the next sum. இங்கே வந்து simplify sin 3a cos 3a plus cos 3a sin 3a. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஆல்டர் ஆகிருக்கு. sin 3a cos a plus cos 3a sin a. இந்த மாதிரி ஆல்டர் ஆகி இருந்தாலே அது என்னது, சைனு
ஏபி தான். ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, சைன் கூட இங்கே என்ன இருக்கோ அதே சைன் தான் வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? ஏ இது வந்து பி, சைன் ஏ ப்ளஸ் பி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? சைன் 3a plus a, which is equal to sin 4. So the answer is sin 4a. Next, நம்மளுக்கு அடுத்த question என்னன்னா a equal to 4, find sin a. So first sin a ஓட formula எழுதிடலாம். Sin a equals cos a into tan a. So cos a நம்ம எப்படி எழுதலாம்? tan a divided by secant a எழுதலாம். And then இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். Secant a plus tan a equal to 4. Okay, so this is equation 1. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் secant square theta plus tan square theta 1 plus secant square theta equal to tan square theta. 1 plus tan square theta equal to secant square theta. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 plus tan square theta, tan square a equal to secant square a, right? So அப்போ tan square a secant square a, இங்க இருக்க tan square அப்படி எடுத்துட்டு போயிடுறேன், minus tan square a equal to 1. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது a plus b into a minus b வரும். ஸோ வாட் இஸ் a plus b? secant a plus tan a secant a minus tan a equal to 1. ஆல்ரெடி secant a plus tan a என்னன்னு கொடுத்துட்டாங்க 4. secant a minus tan a என்ன? equal to 1. ஸோ இப்போ secant a minus tan a equals 1 by 4. This will be my equation 2. இப்போ நம்மளுக்கு ரெண்டு equation இருக்கு. a plus b, a minus b. ஸோ இது வந்து நம்ம elimination மெத்தட்னால கேன்சல் பண்ணி secant ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், tan ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிச்ச secant a ஓட வேல்யூவும் tan a ஓட வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம sin a இந்த a equationல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ஆடிங் ஃபஸ்ட்டு 1 and 2 ஆட் பண்ணும்போது secant a plus tan a equal to 4, secant a minus tan a equal to 1 by 4. ஸோ இப்போ இது நம்ம ஆட் பண்ணும்போது 2 secant a equal to 4 plus 1 by 4. So which is equal to 4 4s are 16 plus 1, 17 by 4. அப்போ secant a will be 17 by 4 2s are 8. This one is secant a. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எனி ஒன் ஈக்குவேஷனில் போடலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயே போடலாம். ஸோ போடும்போது அப்போது secant a plus tan a equal to 4. அப்போ 17 by 8 plus tan a equal to 4. So then tan a equal to 4 minus 17 by 8. அப்போ கீழே 1 இருக்கு, 8 போடணும், இங்கே 8 இங்கே 8 எல்சிஎம் எடுத்து போடுவோம். 8 4s are 32 minus 17 by 8. Answer will be 32 17 போயிடுச்சுன்னா what will be the answer? 15 by 8. ஸோ இப்போ நம்மளுக்கு we know tan a equal to 15 by 8 and secant a equal to 17 by 4. ஸோ அப்போ sin a ஓட வேல்யூ என்ன வேணும்? 15 by 8, 17 by 4. அப்போ 4 1s are 4 2s are. Secant a is 17 by 8. So 8 8 will get cancelled. Answer will be 15 by 17.
ஓகே, sin A இதுதான் ஆன்சர். இது கொஞ்சம் பிட் லாங்காக போச்சு. ஸோ இதை நம்ம பண்ணணும்னா we need to understand all the formulas. ஆப்ஷன் A. இப்போ நம்ம சைனை காஸாக மாற்றணும். ஸோ சைனை காஸாக மாற்றணும்னா எய்தர் ஆங்கிள் வந்து 180 இருக்கலாம் இல்லை 90 இருக்கலாம். இங்கே நான் 180 யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வரும். என்ன டிஃபிகல்ட்டினா ஒன்லி சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ்ன்ற மாதிரி வரும். ஆனால் 90ல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஸோ ஆல் ஆர் பாசிட்டிவ். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை மேக்ஸிமம் 90 ப்ளஸ் ஆர் மைனஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் சைன் ஏவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா, ரைட்? ஸோ காஸ் 90 மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், ஸோ பிரச்சனை இல்லை. காஸ் 90 மைனஸ் ஏ ஈக்குவல் டு சைன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் 90 மைனஸ் ஏ சைன் ஏவை மாற்றலாம். ஸோ இப்போ நான் இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? காஸ் 90 மைனஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் 2a minus 6. Since நம்மளுக்கு ரெண்டு சைடும் cos இருக்கிறதுனால அப்போ obviously the angles should be equal. So அப்போ 90 minus a equal to 2a minus 6. இந்த 6 இப்படி வந்துடணும், இந்த a இப்படி வந்துடணும். அப்போ 90 plus 6 is equal to 3a. 96 is equal to 3a. a is equal to 96 by 3, 32. So the answer is 32 டிகிரி. இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இது ரிலேட்டட் சம்ஸை இது நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்க, எல்லா ஆங்கிளையுமே கன்வெர்ட் பண்ணும்போது 90ல பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சைன் ப்ராப்ளம் இங்க வராது. ஏன்னா 90 மைனஸ்ல பண்ணும்போது சைன் ப்ராப்ளம் வராது. பிகாஸ் 90 மைனஸ் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான். இஃப் sin 2a equal to cos 3a, then what is the value of a? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம போடலாம். இங்கே வந்து சேம் sin 2a நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா cos 90 minus 2a எடுத்துக்கலாம். சேம் போன வாட்டி போட்ட மாதிரியே தான். ஸோ இது ஈக்குவேஷன் 1. அண்ட் தென் இந்த கொஸ்டின் வந்து ஈக்குவேஷன் 2 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா அப்போ cos 90 minus 2a equal to cos 3a. இந்த கேஸில் சின்ஸ் cos அதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். 90 minus 2a equal to 3a. 90 equal to 3a plus 2a equal to 5a. 5a அப்போ a equal to 90 by 5. 5 1s are 5, 6, 7, 8, 9. So 18s are. அப்போ a ஓட வேல்யூ இஸ் 18 டிகிரி. a ஓட வேல்யூ 18 டிகிரி. Next we'll move on to 8th problem. Last problem. Next problem, 8th problem. Cosecant A minus sin A equal to x, secant A minus cos A equal to y. So இப்போ நம்ம இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். So initially we know cosecant A is reciprocal of sin and secant A is reciprocal of cos. அப்படி போடும்போது நமக்கு இங்கே என்ன வந்துடும்? 1 by sin A minus sin A equals x. So then 1 இது எப்படி எழுதலாம்னா LCM எடுத்து நான் ஈஸியாக எழுதிடுறேன். அப்போ 1 minus sin square A divided by sin A equal to x. 1 minus sin square A equal to cos square A by sin A equal to x. Now we need to do the same thing for y also. 1 by cos A minus cos A equals y. 1 minus cos square A by cos A equal to y. What is 1 minus cos square A? Sin square A. Cos A equal to y. So இப்போ இது ரொம்ப ஈஸி. x and y மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்? cos square A by sin A
into sin square a by cos a. Cos a போயிடும். Sin a sin a. The answer is cos a sin a. The option is C. இதோட நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரிக்னோமெட்ரியோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த அளவு ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம நாலேஜபிளாக இருந்தால் போதும் நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து வீல் மூவ் ஆன் டு இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அதெல்லாம் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் நான் அடுத்த வீடியோலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எதனால் டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, பிகாஸ் நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் வி ஹேவ் குவான்டிட்டிஸ் கால்டு வெலாசிட்டி, இம்பல்ஸ், ஒர்க் டன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் சர்டைன் குவான்டிட்டிஸ். அதனால ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷனோட பேசிக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டா போதும் நம்ம வந்து இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ எது மாதிரி போகும் அப்படி பார்த்தோன்னா, இட் வில் மூவ் அலாங் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் இன்டெகிரேஷன். அதோட நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் சால்விங் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிடுவோம். Then after that we'll move on to units and measurements. Okay. Thank you, students.